ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபோ பிக்சர். இந்த வீடியோவில் வந்து நம்ம சர்ச்சிங் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு அரேயில் இருக்க கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸில் ஒரு நம்பர் வந்து இருக்கா இல்லையான்றதை வந்து நம்ம சர்ச் பண்ண போகிறோம். இந்த சர்ச்சிங் கான்செப்ட் வந்து நம்மளோட எல்லா ஜாவா அப்ளிகேஷன்லேயும் ஜாவா யூஸ் பண்ணி பண்ணுற ப்ராஜெக்ட்லேயும் சர்ச்சிங் வந்து காமனாக ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராஜெக்ட்லேயும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சர்ச்சிங்கோட பேசிக் கான்செப்ட் என்னன்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயம் என்னென்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். இன்புட் அப்படின்னா என்னென்னா யூசர்கிட்டேருந்து நம்ம வாங்க போகிற டேட்டா வேல்யூ, அதுதான் இன்புட்டுன்னு சொல்லுவோம். ப்ராசஸ் அப்படின்னா நம்ம வாங்கின டேட்டா வேல்யூவை வச்சு என்ன ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம், அதுதான் வந்து ப்ராசஸ். அவுட்புட் அப்படின்னா என்னென்னா நம்ம ப்ராசஸோட ரிசல்ட்டு. நம்ம வந்து டேட்டா வேல்யூவை வச்சு ஒரு ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணோம், அந்த ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணதுக்கு நமக்கு ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கும், அந்த ரிசல்ட்டு தான் வந்து அவுட்புட்னு சொல்லுவோம். இந்த ப்ரோக்ராமில் வந்து நமக்கு இன்புட் என்னென்னா, இந்த ப்ரோக்ராமில் நம்ம அரே யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நான் வந்து அரேயோட லென்த் எனக்கு வேணும். ஸோ யூசர்கிட்டேருந்து அரேயோட லென்த்தையும் கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ் அரேயில் இன்சர்ட் பண்ணுறதுக்கான நம்பர்ஸையும் நான் வந்து கெட்டு மெத்தட் கெட்டுன்னு ஒரு யூசர் டிஃபைன் மெத்தடில் வந்து அதுக்கான ஸ்டேட்மெண்ட் எழுதி இன்புட்டை வந்து வாங்கிடுறேன். ஸோ இதான் வந்து என்னோடய இன்புட்டு. என்னோடய ப்ராசஸ் என்னென்னா, யூசர்கிட்டேருந்து எந்த நம்பரை வந்து உங்களுக்கு சர்ச் பண்ணணுமோ அந்த நம்பரை வந்து வாங்கி அந்த நம்பர் வந்து நான் இன்சர்ட் பண்ண அரேயில் அந்த நம்பர் இருக்கா இல்லையான்றதை வந்து செக் பண்ணுறேன். ஸோ இதான் வந்து என்னோடய ப்ராசஸ்ஸு. இது இருந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து இஸ் அவைலபிள், இல்லைன்னா இஸ் நாட் அவைலபிள், இல்லை இது ஃபவுண்டு நாட் ஃபவுண்டுன்னு சொல்லி நான் வந்து டிஸ்பிளே பண்ணிடுறேன். அதான் வந்து என்னோடய அவுட்புட்டு. ஸோ இதை வந்து நான் ப்ரோன்ற ஒரு மெத்தட் யூசர் டிஃபைன் மெத்தடில் வச்சுருக்கேன். ஜாவாவோட ஜென்ரல் ஃபார்மேட் என்னென்னா, என்னோடய ப்ராப்பர்ட்டிஸையும் யூசர் டிஃபைன் மெத்தடையும் தனியாக ஒரு கிளாஸில் எழுதிட்டு அப்புறம் என் மெயின் மெத்தடுக்காக நான் வந்து ஒரு தனியாக ஒரு கிளாஸ் எழுதியிருக்கேன். அந்த மெயின் மெத்தடுக்குள்ளே ஆப்ஜெக்ட் என் கிளாஸ்க்கு க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி என்னோடய யூசர் டிஃபைன் மெத்தடை கால் பண்ணுவேன். ஸோ இதான் வந்து ஜென்ரல் ஃபார்மேட்டு. இங்கே ப்ராப்பர்ட்டிஸுங்கிறத வந்து வேரியபிள் டிக்ளரேஷன், அதாவது நம்ம ப்ரோக்ராம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுற டேட்டா வேல்யூஸை நம்ம வந்து வேரியபிள்ஸில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். அந்த வேரியபிளோட டிக்ளரேஷன் தான் வந்து ப்ராப்பர்ட்டி டிக்ளரேஷன். இந்த ப்ராப்பர்ட்டி டிக்ளரேஷனுக்குள்ள என்னோடய யூசர் டிஃபைன் மெத்தட், இந்த ப்ரோக்ராமில் என்னோடய யூசர் டிஃபைன் மெத்தட் என்னென்னா கெட்டு ப்ரோன்னு 2 யூசர் டிஃபைன் மெத்தட் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் என்னோடய மெயின் மெத்தடுக்குள்ளே என்னோடய கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி ஆப்ஜெக்ட் டாட் கெட்டு ஆப்ஜெக்ட் டாட் ப்ரோன்னு என்னோடய மெத்தடை கால் பண்ணிடுவேன். ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறேன். இம்போர்ட் ஜாவா டாட் ஐஓ டாட் ஆஸ்ட்ரிக். ஏன்னா ஐஓ பேக்கேஜில் இருக்க பஃபர் ரீடர்ன்ற கிளாஸை வந்து நான் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்காக தான் இந்த பேக்கேஜை வந்து நான் இம்போர்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கிளாஸ் நேம் வந்து சர்ச்னு கொடுத்துட்டேன். இது வந்து சர்ச்சிங் ப்ரோக்ராம்ங்கிறதுனால எப்பொழுதுமே ப்ரோக்ராமுக்கு வந்து கிளாஸ் நேம் வந்து ப்ரோக்ராம் ரிலேட்டடாகவே கொடுங்க. அப்புறம் வந்து என்னோடய ப்ராப்பர்ட்டி டிக்ளரேஷன், அதாவது வேரியபிள் டிக்ளரேஷன். எனக்கு என்னென்ன வேரியபிள் வேணும்னா, அரே வேணும், அரேவோட லென்த்து வேணும், அதுக்கப்புறம் நான் என்ன நம்பர் சர்ச் பண்ண போகிறேன் அப்படின்ற அந்த சர்ச் நம்பர் வேணும். ஸோ என், எஸ் நம்பர், அரே, இது 3த்தையும் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். அப்புறம் பஃபர் ரீடருக்கு ஒரு ஆப்ஜெக்ட்டு டிக்ளேர் பண்ணுறேன். இந்த அரேவும் பஃபர் ரீடரும் வந்து இங்கே வந்து இனிஷியலைஸ் ஆகாது. அது வந்து க்ரியேட் பண்ணுறப்ப தான் வந்து அது இனிஷியலைஸ் ஆகும். இப்போ வந்து என்னும் எஸ் நம்பரும் மட்டும் எனக்கு 0ன்னு இனிஷியலைஸ் ஆகிரும் நான் டிக்ளேர் பண்ணோன்னே. அது கீழே வாய்டு கெட்டு, இதான் வந்து என்னோடய இன்புட் மெத்தடு. இதில் பஃபர் ரீடர் யூஸ் பண்ணி யூசர்கிட்டேருந்து அரேவோட லென்த்தும் அதுக்கப்புறம் அரேயில் இன்சர்ட் பண்ணுறதுக்கான டேட்டா வேல்யூஸும் இந்த மெத்தடில் வாங்கி நான் அரேக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுறேன் ஃபார் லூப் யூஸ் பண்ணி. அது கீழே என்னோடய வாய்டு ப்ரோ மெத்தடு. இந்த மெத்தட்குள்ளே வந்து நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணி அரேலேருந்து ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்து நான் வந்து எந்த நம்பர் சர்ச் பண்ணணும்னு சொல்லி வாங்கி வச்சுருக்கேன்ல அந்த நம்பரும் அரேயில் இருக்க நம்பரும் ஈக்குவலானு செக் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி செக் பண்ணி அந்த நம்பர் வந்து இருக்கா இல்லையான்றதை வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். அது கீழே என்னோடய மெயின் மெத்தடுக்கான கிளாஸ் நேம் வந்து சர்ச் மெயின்னு கொடுத்துருக்கேன். இது கீழே பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் என்னோடய மெயின் மெத்தடு. மெயின் மெத்தடுக்குள்ளே சர்ச் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஆப்ஜெக்ட் டாட் கெட் ஆப்ஜெக்ட் டாட் ப்ரோன்னு சொல்லி என்னோடய மெத்தடை வந்து கால் பண்ணிடுறேன். ஸோ இதோட நம்ம ப்ரோக்ராம் முடிஞ்சிடுது. ப்ரோக்ராம் டாட் ஜாவா எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம சேவ் பண்ண ஜாவா ஃபைல் எங்கே இருக்கோ அந்த ஃபோல்டருக்கு வந்து நேவிகேட் பண்ணி போயிட்டு அதுக்கப்புறம் கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணுறதுக்கு ஜாவாசி ஃபைல் நேம் டாட் ஜாவா
அதுக்கப்புறம் ரன் பண்ணுறோம். ரன் பண்ணுறதுக்கு ஜாவா ஸ்பேஸு கிளாஸ் நேமு. ஸோ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் கம்பைல் பண்ணுறேன் ஜாவா சி, அதுக்கப்புறம் என்னோடய ஃபைல் நேம் டாட் ஜாவான்னு, அப்புறம் என்டர் அமுக்கணுன்னா எனக்கு வந்து எரர் இல்லாதனால நெக்ஸ்ட் லைன் வருது. இப்போ வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் ஜாவா ஸ்பேஸு கிளாஸ் நேம். இப்போ என்டர் என்னன்னா நான் 3ன்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து 3 எலமெண்ட் வந்து இன்புட் கேட்குது. நான் இன்புட் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் எந்த நம்பரை உங்களுக்கு சர்ச் பண்ணணும்னு கேட்குது. நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பரை வந்து இஸ் ஃபவுண்டுன்னு சொல்லி எனக்கு டிஸ்பிளே பண்ணுது. மறுபடியும் நான் வந்து இதை இல்லாத நம்பரை கொடுத்து செக் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் எனக்கு என்டர் என் கேட்குது. நான் சைஸ் கொடுக்குறேன். அப்புறம் 3 இன்புட் வேல்யூஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் சர்ச் பண்ணுற நம்பர் வந்து அரேயில் இல்லாத நம்பராக கொடுக்குறேன். ஸோ அந்த நம்பர் வந்து நாட் ஃபவுண்டுன்னு எனக்கு டிஸ்பிளே ஆகுது. எக்ஸிக்யூஷன் பார்ட் பார்க்கலாம். நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணோன்னே கமாண்ட் ப்ராம்ப்டில் ஜாவா ஸ்பேஸு கிளாஸ் நேம் அப்படின்னு நம்ம கொடுத்ததுக்கப்புறம் கண்ட்ரோல் வந்து மெயின் மெத்தடுக்கு வரும். நம்ம ப்ரோக்ராமில் எங்கே மெயினுன்ற கீவேர்டு இருக்கோ அந்த இடத்துக்கு கண்ட்ரோல் வந்து நிற்கும். ஸோ இந்த மெயின் மெத்தடை நான் தனியாக ஒரு கிளாஸில் எழுதியிருக்கேன். இந்த மெயின் மெத்தடில் இருக்க பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின், அது வந்து எதுக்காகனா பப்ளிக்ன்றது ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். இந்த ப்ரோக்ராமோட விசிபிலிட்டி அவுட் சைட் தி ப்ரோக்ராம் வந்து எப்படி இருக்கணுங்கிறத வந்து டிசைட் பண்ணுறது இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் தான். ஸோ இங்கே நான் பப்ளிக்னு கொடுத்துட்டேன்னா இந்த அவுட் சைட் த ப்ரோக்ராம் வந்து நான் வந்து இந்த கிளாஸை வந்து கால் பண்ண முடியும். ஸ்டாட்டிக்னால் என்னென்னா நம்ம ஒரு மெத்தடை ஸ்டாட்டிக்னு டிஃபைன் பண்ணிட்டோன்னா அந்த மெத்தட் இருக்க கிளாஸை வந்து நம்ம ஆப்ஜெக்ட் இல்லாமல் கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி வந்து கால் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் ஸ்டாட்டிக்கு. வாய்டு வந்து இந்த மெத்தட் எதுவும் ரிட்டர்ன் பண்ணல, ஸோ வாய்டுன்னு கொடுத்துருக்கோம். மெயின்ன்றது கீவேர்டு. அந்த கீவேர்ட்லேருந்து நம்மளோட எக்ஸிக்யூஷனோட கண்ட்ரோல் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணுறோம். இது வந்து டிஃபால்ட்டாக உங்களோட மெயின் மெத்தடோட சின்டெக்ஸ் இந்த ஆர்குமெண்ட்ஸ் இருக்கிறது. அதுக்கப்புறம் எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் உள்ளார வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். சர்ச் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ சர்ச் ஆஃப்னு கொடுத்தோன்னே எனக்கு வந்து அந்த கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இனிஷியலைஸ் ஆகும். ஸோ அந்த கண்ட்ரோல் வந்து அந்த கிளாஸ்க்குள்ளே போகும். அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்க வேரியபிள்ஸ் எல்லாம் வந்து இனிஷியலைஸ் ஆகும். இங்கே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எண்ணும் எஸ் நம்பர் இந்த 2 வேரியபிள் மட்டும் 0ன்னு இனிஷியலைஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் வந்து மெயின் மெத்தடுக்குள்ளே வரும். இப்போ வந்து ஆப்ஜெக்ட் டாட் கெட்டுன்ற மெத்தட் வந்து கால் ஆகும். ஸோ கெட்டுக்குள்ளே கண்ட்ரோல் போகும். இப்போ ஃபஸ்ட் லைன் வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்ல என்டர் என்னன்னு இருக்குது. ஸோ அவுட்புட் ஸ்க்ரீனில் என்டர் என்னன்னு டைப் ஆகும். நான் வந்து 3ன்னு கொடுக்குறேன் அரேயோட சைஸு. இப்போ வந்து எனக்கு சிஸ்டம் டாட் இன் வந்து நம்ம என்ன கீபோர்டில் டைப் பண்ணாலும் அதை எடுத்துகிட்டு போய் இன்புட் ஸ்ட்ரீம் ரீடருக்கு பாஸ் பண்ணும். அது பைட் கூட கன்வெர்ட் பண்ணும். அது வந்து பஃபர் ரீடருக்கு பாஸ் பண்ணும். பஃபர் ரீடர் கேரக்டராக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து பிஆர்ன்ற ஆப்ஜெக்டில் வச்சுருக்கோம். நம்ம வந்து பிஆர்ன்ற ஆப்ஜெக்ட்லேருந்து ரீட் லைன் அப்படின்ற மெத்தட் மூலமாக அந்த வேல்யூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ரீட் லைன் மெத்தட் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங்கை தான் ரிட்டர்ன் பண்ணும். அதனால் நம்ம வந்து நம்மளோட வேரியபிள்ஸ்லாம் இன்டிஜர் டைப்புங்கிறதுனால இங்கே வந்து டைப் கேஸ்ட் பண்ணுறோம். அதாவது ஸ்ட்ரிங்லேருந்து இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணுறோம். ஒரு டைப்லேருந்து இன்னொரு டைப்புக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் டைப் கேஸ்டிங். இப்போ பார்சென்ட் மெத்தட் மூலமாக நம்ம வந்து டைப் கேஸ்ட் பண்ணுறோம். இன்டிஜர் டாட் பார்சென்ட்னு அந்த வேல்யூவை பாஸ் பண்ணோன்னா நமக்கு இன்டிஜர் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த இன்டிஜரை வந்து எண்ணுன்ற வேரியபிள் நான் வைக்கிறேன். ஸோ பேக் எண்டில் இப்போ எண்ணில் வந்து எனக்கு 3ன்னு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த எண்ணை வச்சு நான் அரே க்ரியேட் பண்ணுறேன். இப்போ என்னோடய அரேயோட சைஸ் வந்து 3. ஸோ எனக்கு வந்து ஏன்னு ஒரு அரே க்ரியேட் பண்ணுறேன். அரேயோட சைஸ் வந்து 3. இப்போ இண்டெக்ஸ் வந்து 0, 1, 2, சைஸ் வந்து 3. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் லூப்பில் இன்ட் i is equal to 0ன்னு இருந்தோன்னே எனக்கு வந்து பேக் எண்டில் ஐன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் ஆகி 0ன்னு இனிஷியலைஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் i லெஸ் தென் என்னன்னு பார்க்குறோம். இப்போ 0 வந்து லெஸ் தென் 3. கண்டிஷன் ட்ரூ ஆனோன்னா உள்ளார வருது. உள்ளார சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்ல என்டர் ஃபஸ்ட் எலமெண்ட் அப்படின்னோடனே எனக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து என்டர் ஃபஸ்ட் எலமெண்ட்னு வரும். நான் வந்து 19 கொடுக்குறேன். அதை வந்து எனக்கு சிஸ்டம் டாட் இன் எடுத்துகிட்டு போய் பிஆரில் வைக்கும். நான் பிஆர்லேருந்து ரீட் லைன் மூலமாக எடுத்து இன்டிஜர் டாட் பார்சென்ட் யூஸ் பண்ணி அதை இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணி நான் வந்து ஏ ஆஃப் ஐ அதாவது ஏ ஆஃப் 0ல் 90 இன்சர்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து i++. ஃபார் லூப் வந்து சாதாரணமாகவே ஃபஸ்ட்டு 2 பார்ட் ஒர்க் ஆகும். உள்ளர வந்தோடனே கீழே இருக்க லைன் எக்ஸிக்யூட் ஆனோன்னே கடைசி பார்ட்டான இன்க்ரிமெண்ட் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஐ வந்து இப்போ 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்ணும். 1 வந்து லெஸ் தென் 3 கண்டிஷன் ட்ரூ ஆனோன்னு திரும்ப வந்து உள்ளர வரும். மறுபடியும் அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து பிரிண்ட் ஆகும். எனக்கு என்டர் செகண்ட் எலமெண்ட்டுன்னு நான் 75ன்னு கொடுக்குறேன். இதை வந்து பிஆர் டாட் ரீட் லைன் மூலமாக எடுத்து நான் வந்து பார்சென்ட் யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணி ஏ ஆஃப் 1ல் 75ன்னு வைக்கிறேன். மறுபடியும் எனக்கு ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஐ வந்து 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும்.
2 வந்து லெஸ் தென் 3 செக் பண்ணும். ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆனால் மறுபடியும் வந்து கண்ட்ரோல் உள்ளே வரும். மறுபடியும் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலனில் என்டர் தேர்ட் எலமெண்ட்டுன்னு இருந்தோன்னே இப்போ தேர்ட் எலமெண்ட் வந்து நான் 15 கொடுக்குறேன். இந்த 50 வந்து சிஸ்டம் டாட் இன் எடுத்துகிட்டு போய் பிஆரில் வைக்கும். நான் பிஆர்லேருந்து ரீட் லைன் மெத்தட் மூலமாக எடுத்து இன்டிஜர் டாட் பார்சென்ட் மூலமாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து ஏ ஆஃப் 2ல் இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ 15ன்றது ஏ ஆஃப் 2ல் என்டர் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும், 3ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ வந்து கண்டிஷன் செக் பண்ணோம், 3 லெஸ் தென் 3னா கண்டிஷன் ஃபெயில் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து லூப்பை விட்டு வெளில வந்துடும், மெத்தடை விட்டு வெளில வந்துடும். இப்போ கண்ட்ரோல் வந்து மெயின் மெத்தடுக்குள்ளே போகும். அடுத்த லைன் வந்து ரீட் ஆகும் ஆப்ஜெக்ட் டாட் ப்ரோ. ஸோ ப்ரோ மெத்தடுக்குள்ளே கண்ட்ரோல் வரும். இப்போ ஃபஸ்ட்டு லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலனில் என்டர் த நம்பர் டு பி சர்ச்டுன்னு கேட்குறேன். நான் வந்து 75 இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ 75ன்னு நான் கொடுக்குறேன். அதை வந்து பிஆர் ஆப்ஜெக்டில் வந்து சிஸ்டம் டாட் இன் கொண்டு போய் வச்சிரும். அதை வந்து ரீட் லைன் மெத்தட் மூலமாக எடுத்து நான் வந்து இன்டிஜர் டாட் பார்சென்ட் மூலமாக அதை வந்து இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணி எஸ் நம்பர் வேரியபிளில் 75ன்னு வைக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபார் லூப்பு. ஃபாரில் வந்து இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. ஸோ இப்போ வந்து எனக்கு மறுபடியும் புதுசாக ஐன்னு ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் ஆகும். அது வந்து 0ன்னு இனிஷியலைஸ் ஆகும். நான் லூப்புக்குள்ளே வந்து இன்டிஜர் டைப் வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தேன்னா அந்த லூப்பு முடிகிறப்ப எனக்கு வந்து அந்த வேரியபிளோட லைஃப்பும் வந்து முடிஞ்சிடும். அதனால தான் ஒவ்வொரு தடவையும் ஃபார் லூப்பில் இன்ட்டுன்னு கொடுத்துட்டு ஐயின் வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருந்தேன்னா மறுபடியும் இன்னொரு ஃபார் லூப்பில் இன்ட்டுன்னு கொடுத்தேன்னா எனக்கு புதுசாக தான் இன்னொரு ஐ வேரியபிள் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இனிஷியலைஸ் ஆயிரும். ஐ வந்து லெஸ் தென் 3 பார்க்கும், 0 வந்து லெஸ் தென் 3. இப்போ கண்டிஷன் ட்ரூ உள்ளர வருது. இப்போ இஃப் லூப்பில் வந்து ஏ ஆஃப் ஐ ஈக்குவல் டு எஸ் நம்பரான்னு பார்க்குறோம். இப்போ ஏ ஆஃப் 0ல் இருக்க 90 வந்து எஸ் நம்பரில் இருக்க 75க்கு ஈக்குவலானால் இல்லை. ஸோ கண்டிஷன் ஃபெயில் ஆனால் இஃப்க்கு கீழே இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகாது. ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ ஐ வந்து 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். 1 வந்து லெஸ் தென் 3 செக் பண்ணோம். கண்டிஷன் ட்ரூ. திரும்ப கண்ட்ரோல் உள்ளர வரும். இப்போ இஃப் கண்டிஷன் செக் பண்ணோம். இஃப்பில் ஏ ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு எஸ் நம்பர் ஆனால் ஏ ஆஃப் 1ல் 75 இருக்குது, எஸ் நம்பர்லேயும் 75 இருக்குது. இப்போ ரெண்டும் ஈக்குவல்னால் இப்போ கண்டிஷன் ட்ரூ ஆகும் இஃப் கண்டிஷன். இப்போ இஃப் கண்டிஷனுக்கு கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். எஃப் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ வந்து நான் ஃபார் லூப்புக்கு மேலேயே இன்ட்டு எஃப் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு நான் இனிஷியலைஸ் பண்ணியிருந்தேன். அப்போ எனக்கு வந்து மெமரியில் எஃப்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் ஆகி 0ன்னு இனிஷியலைஸ் ஆகிருக்கும். இப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு 1னா அந்த 0 ஓவர் ரைட் பண்ணி 1ன்னு வந்து எனக்கு என்ட்ராகும். அதுக்கு அடுத்த லைன் வந்து பிரேக்குன்ற ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆனிச்சுன்னா எந்த லூப்பாக இருந்தாலும் அது வந்து ஃபர்தராக ஐட்ரேட் ஆகாமல் லூப்பை வந்து பிரேக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் வந்து வெளியில் வந்துடும். ஸோ இப்போ வந்து பிரேக் எக்ஸிக்யூட் ஆனோன்னே எனக்கு வந்து இன்க்ரிமெண்ட்லாம் ஆகாமல் லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் இஃப்பில் மறுபடியும் எஃப் இஸ் ஈக்குவல் டு 1 செக் பண்ணியிருக்கோம். ஸோ எஃப்பில் வந்து நமக்கு 1 தான் இருக்குது. இப்போ கண்டிஷன் ட்ரூ ஆகிறதுனால கீழே இருக்க சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதில் வந்து எஸ் நம்பர் இஸ் ஃபவுண்டுன்னு இருக்குது. ஸோ 75 இஸ் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆயிரும். ஸோ வந்து நான் அரேயில் இருக்க நம்பரை வந்து நான் கொடுத்து சர்ச் பண்ணேன், எனக்கு வந்து இருக்குன்னு சொல்லி டிஸ்பிளே ஆகிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.